எனக்கு வியாபாரமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறது. அதைத்தான் நம்ம உணரணுமே தவிர மேலும் மேலும் நம்ம பாவம் செய்யக்கூடாது, மேலும் மேலும் தேவனை விட்டு விலகக்கூடாது. நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக்ல நம்ம இருக்கிறோம். இந்த மிஸ்டேக்கை கர்த்தர் சரி பண்ணுவதற்கு சிலர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறார். நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வியாபாரியா இருக்கட்டும், வேலை செய்யறவனா இருக்கட்டும், நமக்கு மேல இருக்கிறவன் சாதாரணம். அதனாலதான் உங்க ரகசியம் பாதுகாக்கப்படணும். அதனாலதான் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபட. எந்த பிசினஸை யார்கிட்ட சொல்லணும், எந்த சீக்கிரட்டை எப்படி வச்சிருக்கணும், எந்த ஒரு திறமையை எதை எப்படி சொல்லுங்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம அந்த வசனத்தை தொடர்ந்து எப்படியெல்லாம் யோசுவாவை தேவன் நடத்தினார், நாம் எப்படி நடக்கணும் என்பதை குறித்து யோசுவா புத்தகத்திலே நாம் தியானித்து வருகிறோம். வாசிக்கலாம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். பல காரியங்களை பேசினார். ஆண்டவர் எதிரிகளை கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தணும், நம்ம இப்படிலாம் செய்யணும் என்பதை ஒரு நாளில் கர்த்தர் பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய மன விருப்பம், ஆண்டவருடைய மனதில் உள்ள ஒரு விருப்பம். ஏனென்றால் யோசுவாவை மேன்மைப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்பிட்டார். அதனால தான் மோசே யோசுவா மேலே கை வச்சு அந்த தேவனுடைய மகிமை இறங்கின பிற்பாடு யோசுவாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கக்கூடாது என்றால் நீ என்ன பண்ணணும், அந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொன்னார். இது ஆண்டவர் விருப்பத்தோடு சொன்னதுனால யோசுவாவை மேன்மைப்படுத்த ஒரு ஆசை இருந்தது. ஆனால் யோசுவாவுக்கு பிரச்சனை வந்துச்சா, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 27ஆம் வசனம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிச்சு. கீர்த்தி என்றால் புகழ். இயேசு கிறிஸ்துனுடைய கீர்த்தியும் பரவிச்சு. அதனால தான் கொலை செய்ய தேடினாங்க. அதே போல யோசுவாவின் கீர்த்தி என்ன பண்ணிச்சு, பயங்கரமான வெற்றிகள். அந்த நாட்களில் மோசேக்கு சண்டை போடும்போது கையெல்லாம் பிடிக்க வேண்டி இருந்துச்சு. யோசுவா சண்டை போடுற நாட்களில் அதுவே கிடையாது. அந்த அளவு யோசுவா மூலமாய் தேவன் கிரியை செய்தார். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு சூரியனே என்ன பண்ணாராம், நிப்பாட்டினார். சூரியனே நிப்பாட்டினார். சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சூரியன் மறைஞ்சிச்சுன்னா இன்னொரு நாள் யுத்தம் வந்துடும் சொல்லி சூரியனே நிப்பாட்டினா ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொன்னால் மழையை கூட நிப்பாட்டுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதான் விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, கீர்த்தி பரவிருச்சு. அப்போ கீர்த்தி பரவுனா என்னதான் பிரச்சனை, நம்ம தலைமையில வருதுன்னு தான் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இல்லை, ஆண்டவர் ஞானமா கையாண்டார். ஆனா யோசுவா யாரு, ஒரு மனிதன். அதனாலதான் யோசுவா இதுல விழுந்து போகிறார், இந்த இடத்துல சோர்ந்து போகிறார். யோசுவாவிட்ட சொன்ன வாக்குத்தத்தம் உண்மைதான், யோசுவாவிட்ட சொன்ன காரியம்லாம் உண்மைதான். ஆனாலும் தேவன் சொன்ன சில காரியங்கள் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அதனால தான் நம்ம வியாபாரத்தில் தோல்வி அடைவோம், நம்ம வேலையில் தோல்வி அடைவோம். தேவையில்லாமல் பிரச்சனை நமக்கு எம்டிக்கும், தேவையில்லாத பிரச்சனை நமக்கு மேனேஜருக்கும், தேவையில்லாத பிரச்சனை நமக்கு சூப்பரண்ட் இருக்கும். இப்படி ஒரு எல்லா விதத்திலையும் நம்ம பிரச்சனையை சந்திச்சு கொண்டே இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒரு பக்கம் பொறாம, இன்னொரு பக்கம் நம்ம தான் செய்கிறதெல்லாம் வாய்க்குத என்று தேவனிடத்தில் போகாதான் பிரச்சனை. அப்படி ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. யோசுவா 6:27 கீர்த்தி என்ன பண்ணுது, பரவுது. 7:6 நம்ம வாசிக்கலாமா? யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, பாருங்க, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இங்க
யோசுவா மூலமாய் பெரிய காரியங்களை செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவருக்கு முன்பாக இப்ப யார் போய் கிடக்கிறான்? ஒரு தோல்வி வரும்போது, இந்த வாழ்க்கையில வியாபாரம் தொய்ந்து போகும்போது, வேலையில இன்கம் அதாவது வரக்கூடிய நன்மை வராம இருக்கும் போது, ஒவ்வொரு தேவ மனிதனும் செய்ய வேண்டிய விஷயம் இது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளோ 6ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசுவாவை பற்றி பயங்கரமாக படப்பட்டிருக்கு. 7 மட்டும்தான் இந்த சாப்டர். 8க்கு மேலே பார்த்தீங்கன்னா யோசுவா கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறார். அங்கே தான் சூரியன்லாம் நிப்பாட்டுறாரு. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை செஞ்சதுனால இங்கே யோசுவாவுடைய படைக்கு என்ன வருது? தோல்வி வருகிறது. எப்படி தோல்வி வருகிறது? இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. பாருங்க, இங்கதான் தோல்வி. தேவனுடைய பிள்ளைகள் தோல்வி வரும்போது நம்ம என்ன நினைக்கணும் என்று சொன்னால், ஏதோ என்னிடத்துல மிஸ்டேக் இருக்கிறது. யோசுவா அதை அறிந்து கொண்டார். ஒரே ஒருத்தன் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய ஜனம், இஸ்ரவேல் ஜனம் கோத்திரம் கோத்திரமாக தெரிந்து கொள்ளுகிறார்கள். கோத்திரம் கோத்திரமாக சண்டைக்கு போறாங்க. இந்த கோத்திரமா போய் 6ஆம் அதிகாரம் தான் எரிகோவை போய் பிடிக்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்தில் தான் எரிகோ கோட்டையை பிடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நீங்க எரிகோவில் எல்லாத்தையும் எடுக்கலாம், ஆனால் எனக்கு பிரியமில்லாத எதையும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு கட்டளை கொடுக்கிறார். யோசுவாவும் அதை சொல்றாரு. ஆனால் உள்ள இருக்கிற தரிசனத்தில் இல்லாத ஒருவன் கர்த்தருடைய விரோதமான காரியங்களை ஒரு சால்வை எடுத்து எங்க கொண்டு புதைக்கிறான்? அவனுடைய கூடாரத்தில் புதைக்கிறான். இது யோசுவாவுக்கு தெரியாது. இப்போ நேற்று தினத்தில் நம்ம வந்து எரிகோவுக்கு போனோமே, நல்லா ஜெயிச்சோமே, இப்போ தேவன் நம்ம கூட இருந்தாரே, அதே தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆயி பட்டணத்துக்கு போகிறார்கள். நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு சொன்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எங்க போனாலும் இயேசுவை கூட்டி போய் தான் ஆகணும். எங்க போனாலும் ஆண்டோட பிரசன்னத்தை சுமந்து தான் ஆகணும். ஏன்னா அவர் இப்ப நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார், நமக்குள்ளே பேசுகிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, இப்ப இவங்க வேவு பார்க்க யோசுவாட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னு சொன்னா, வேவு பார்க்கிற பழக்கம். அப்படிதான் போனாதான் பட்டணத்தை என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியும். வாசிங்க அது யோசுவா புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். நாட்டை வேவு பாருங்கள் என்றார். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து, பாருங்க, வேவு பார்க்கிற ஒரு மனிதர்களை வைத்திருந்தா அந்த இடத்துல பிசினஸ் போட்டா ஓடுமா ஓடாதா, இந்த இடத்துல எத்தனை கடை இருக்கு, இப்போ இவனுக்கு கடன் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, இவன் கொடுத்தா ஒழுங்கா கட்டுவானா கட்ட மாட்டானா, இவனுடைய அப்ரோச் எப்படி இருக்கு, வேவு பார்க்கிற ஒரு சூழ்நிலை. தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஒரு ஏரியாவில் 50 வீடு இருக்குன்னா அதுக்கு ஒரு கடை போதும். 50 வீடு இருக்கிற இடத்துல 5 கடை போட்டால் ஓடுமா? அந்த ஒரு ஞானம் வேவு பார்க்கிற நம்ம அதே போல் ஆட்களை பார்த்தோன்னே டிசைட் பண்ணுறது. இவங்க பேசுகிற மாதிரி நடப்பாங்களா, இவங்க சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்கிறாங்க, ஆனால் இது இவங்களால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு வேவு பார்க்கிற ஒரு அந்த தேசத்தை குறித்ததான வேவு பார்க்கிற ஒரு சூழ்நிலை யோசுவாவுக்கு இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை அனுமதித்திருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே நம்புறது தான் பிரச்சனையே. ஒன்று இந்த பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். இந்த காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவர் யோசுவாட்ட பேசவே இல்லை. ஒன்று மிஸ்டேக் நம்பர் 1 என்னது, எரிகோவுக்கு போகும்போது கர்த்தரே வந்து பேசுறாரு, நீ எரிகோ பட்டணம் அடைப்பட்டு இருக்கிறது, நான் எரிகோவில் உள்ள ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்றாரு. ஆனால் ஆயி பட்டணத்தை குறித்து ஆண்டவர் வந்து யோசுவாட்ட என்ன பண்ணல, பேசவே இல்லை.
அப்போ பேசலைன்னு சொன்னால் ஒன்று யோசுவா யார்கிட்ட பேசியிருக்கணும்? கர்த்தர்ட்ட பேசிருக்கணும். இந்த பிஸ்னஸை நான் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒன்று. ரெண்டாவது, வேவு பார்க்க போகிறவங்ககிட்ட முழுமையான ஒரு நம்பிக்கை வச்சதான் பிரச்சனை. இவங்க சொல்கிறாங்க, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பார்வை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, வேலை செய்கிறவங்க அப்ரோச் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும், முதலாளி அப்ரோச் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். ஆமீன் சொல்லலாமே? அல்லேலூயா. நீங்கள் வேலை வியாபாரிகளை பற்றி நம்ம போனால் ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுவோம், அதை கன்ஃபார்மாக முடிச்சுட்டே வந்துடுவோம். நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புனோன்னா நம்ம சொல்கிறதா அவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன வேவு பார்க்க சொன்னாரோ அதை மட்டும் தான் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. இவங்க அப்படி சொன்னதுனால யோசுவா எதையுமே விசாரிக்கலை. அந்த வேவு பார்க்க சொன்ன மனிதர்களை நம்பி எங்கே போயிட்டாரு? ஆயி பட்டணத்துக்கு போயிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆகியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் பட்டணத்தை ரொம்ப ஞானமா பலவான், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு ஆப்போசிட் இருக்கிற வியாபாரியா இருக்கட்டும், வேலை செய்யறவனா இருக்கட்டும், நமக்கு மேல இருக்கிறவன் சாதாரணம். அதனாலதான் உங்க ரகசியம் பாதுகாக்கப்படணும். அதனாலதான் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபட. எந்த பிசினஸை யார்கிட்ட சொல்லணும், எந்த சீக்கிரட்டை எப்படி வச்சிருக்கணும், எந்த ஒரு திறமையை எதை எப்படி சொல்லணுங்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இவங்க ஈஸியா ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிட்டாங்க? முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. எப்படி எரிகோ பட்டணத்திலே நமக்கு வெற்றி வந்ததோ அதே வெற்றி ஆண்டவர் கொடுப்பார் என்று அவங்க நினைச்சது தப்பு கிடையாது. ஆனா வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் கூட இல்லை. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை தினமும் நடத்துற ஆண்டவர் கூட இல்லை. இன்னொன்னு, அங்கே அவங்க அந்த பார்த்த பிரச்சனையை சரியா பார்க்கல. அவங்க இங்கதான் மிஸ்டேக் ஆகி போச்சு. அடுத்த இப்போ வந்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ வந்து அவர் அலங்கோலம் இடுகிறார். வாசிங்க. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாய் இருந்து விட்டோமே ஆனால் நலமாய் இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? இப்ப 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? கர்த்தர் இந்த தோல்வி அனுமதிக்காம செஞ்சிருக்கலாமே? இல்ல, நீங்களும் நானும் தவறு செய்யும் போது, நீங்களும் நானும் கீழ்ப்படியாத போது தேவன் நம்மளை தண்டித்து தான் நமக்கு மேன்மை தருவார். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு வியாபாரமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறது. அதைத்தான் நம்ம உணரணுமே தவிர மேலும் மேலும் நம்ம பாவம் செய்யக்கூடாது, மேலும் மேலும் தேவனை விட்டு விலகக்கூடாது, மேலும் மேலும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய். என்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறது, நான் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டேன், அதனால தான் ஊழியம் ஸ்தம்பிக்கிறது. ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அதனால இந்த மாதம் டியூ கட்ட முடியல. ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டேன், அதனால வீட்டில் அரிசி பருப்பு இல்லை. ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டேன், 5 மாதம் நான் வாடகை கொடுக்கல. நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக்ல நம்ம இருக்கிறோம். இந்த மிஸ்டேக்கை கர்த்தர் சரி பண்ணுவதற்கு சிலர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதே ஆயி பட்டணத்துக்கு எத்தனாயிரம் பேர் போனாங்க தெரியுமா? வாசிங்க 8ஆம் வசனத்தை. 8ஆம் அதிகாரம், அது யோசுவா 8ஆம் அதிகாரம். இப்போ ஆண்டவர் சொல்றார் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. ஆயின் பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நீ எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும்
தங்களுக்கு கொள்ளையாக எடுத்து கொள்ளலாம், பட்டணத்திற்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். 3ஆம் வசனம். அப்பொழுது ஆயியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடு. ஏற்கனவே எவ்வளவு பேர் போனாங்க? 3000. இப்ப யோசுவாவுக்கு என்ன வந்துருச்சு? ஆஹா, அது சாதாரணமான பட்டணமே, சாதாரணமே. போனா வியாபாரத்தை எடுத்து வந்துடலாங்க, அங்க போனா எடுத்து வந்துடலாங்க. அப்படி போனா 8 வரை வியாபாரம் கிடையாது. அது போனா அந்த வேலையில உடனே போய் நம்ம மேல போக முடியாது. அவன் பயங்கரமா ஆகிப்பட்டணும். கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ முன்னாடி போனா அவன்கிட்ட என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. உன் பதிவிட எங்க வை? பின்னால வை. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை எப்பவும் ஒரே மாதிரி வியாபாரம் ஒரே லென்த்தில் இருக்காது. இன்னைக்கு 5 லட்சம் ரூபா கிடைச்சிருக்குன்னு சொன்னா டெய்லி 5 லட்சம் ரூபா என்ன பண்ணாது? இன்னைக்கு 50,000 ரூபாய் கிடைச்சுன்னா 50,000 ரூபாய் கிடைக்காது. கிடைக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணணும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் வேணும். 3000 பேர் போலான்னு நம்பிட்டான். இப்போ 30,000 பேர் அனுப்புறாரு. 30,000 பேர் போக வேண்டிய ஒரு இடத்துல 3000 பேர் கர்த்தர் இல்லாம போனா வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. இதைத்தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்னு நான் இருக்கணும் கூட, கர்த்தர் நம்ம கூட இருந்தா 1000 பேரை வச்சு என்ன பண்ணலாம்? அந்த பட்டணத்தை ஜெயிக்கலாம். வியாபாரத்தில் மேன்மை வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும். இப்ப 30,000 பேரை கூட்டிட்டு போறாரு. இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப யோசுவா வாழ்க்கையில ஒரு விதமான பிரச்சனைகளை மேற்கொள்ள சில தவறுகளை கர்த்தர் அழகா யோசுவாவுக்கு சுட்டி காண்பித்தார். இதை செய்யறது தவறு. எத்தனை பேர் உணர ரெடியா இருக்கிறோம்? ஏன் என் வாழ்க்கையில ஒரு வீடு வாங்க முடியல, என் வாழ்க்கையில ஒரு மேன்மை அடைய முடியல, வியாபாரத்துல ஒரு தொய்வு, நான் என்ன மிஸ்டேக் பண்ணுகிறேன்? கர்த்தர் விரும்புகிற மாதிரி இருக்கேனா, விரும்பாத போல இருக்கேனா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுத்த வியாபாரம், உங்களுக்கு கொடுத்த மேன்மையை நீங்கள் எப்படி பார்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? அது மாத்திரமல்ல, அதே யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அவங்க செய்த காரியத்தை ரொம்ப அற்புதமா நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. யூதாவின் கோத்திரம் இயேசு கிறிஸ்து வந்த கோத்திரம். அந்த கோத்திரத்துல உள்ள வந்தா ஒரு சால்வை எடுத்து வைத்திருக்கிறார். இவன் இதை செய்ய மாட்டான், அவன் அதை செய்ய மாட்டான். தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, யாரையும் நம்பிராதீங்க. உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கட்டும். நீங்க அதுல கவனமா இருங்க, நீங்க அதுல உண்மையா இருங்க. இப்போ இந்த ஊழியத்துல என்னையா ரகசியம்னு சொன்னா நான் வெளிப்படையா கூட சொல்லிடுவேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் உட்காரணுங்க அப்படி சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? இது ஏன் உட்கார்றதுன்னு ஓடிடுவாங்க. ஆனா வியாபாரம் அப்படி இல்லை, வேலை அப்படி இல்லை. நீங்க எப்படி இந்த மேனேஜர் போஸ்டிங் வந்தீங்கன்னு சொன்னா அதை என்ன பண்ண முடியாது, வெளியரங்கமா சொல்ல முடியாது. நீங்க எப்படிங்க இந்த பிசினஸ் இருந்துச்சு, இந்த பிசினஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்தாருங்க அப்படி சொல்லிட்டு தான் போக முடியுமே தவிர எந்த விதமா நான் வந்தேன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் உங்களுக்கு கத்த தராரு. நீங்கள் 5,000 ரூபாய் எப்படி வருதுன்னு சொல்ல முடியுமா? அதுதான் ரகசியம். ஒரு அலையிலே சொல்லுங்க. சிலர்லாம் பாருங்க, இன்னைக்கு ஹோட்டலில் பாருங்க, இந்த ஹோட்டலில் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த சாம்பார் வைக்கிற அந்த அந்த குக்குக்கு அவன் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாரு? அதை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதான் ரகசியம், அதான் வியாபாரத்தினுடைய தன்மை. உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு உங்களுக்குன்னு சில ஞானத்தை தேவன் வைத்திருப்பார். நீங்க பேசக்கூடிய அந்த ஞானம் இருக்கும். அந்த ஞானம் தேவனுடைய நாம, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்க ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனா இதுக்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசுவாவோட இருந்தார். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் இருந்தா, கர்த்தரே சொல்றாரு. என்னங்க கர்த்தர் பெறவாசல்ல போ சொன்னாரு? ஏன் அவன் முன்வாசல்ல அவ்வளவு பலமா இருக்கிறான். அதனாலதான் சொன்னேன், 50 வீடு இருக்கிற இடத்துல கொண்டு 2 கடையை போட்டா ஓடாது. 5000 வீடு இருக்கணும். அப்ப நீங்க சூஸ் பண்ற பிசினஸ், நீங்க வேலை செய்யற இடம், நீங்க பார்க்கிற காரியம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க அதை அப்படி பார்த்து நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கையில குறை இருக்காது. வேதம் சொல்லுகிறது, யோசுவாவோட கீர்த்தி எங்கெல்லாம் என்ன பண்ணிருச்சிங்க? பரவினது. அப்ப பரவிருச்சுன்னு சொன்னால் ஜனங்க போய் சொல்றாங்க, அப்புறம் என்ன அர்த்தம்? அண்ணே ஒரு 3 பேர் போனா அந்த சரக்கு எடுத்து வந்துடலானே, அந்த வியாபாரத்தை எடுத்து வந்துடலானே. ஆனால் நான் போனா பேசுவது நடக்காது.
யோசுவா 30,000 பேர் அனுப்புறாரு. 3,000 எங்க இருக்கு? 30,000 எங்க? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க. ஆண்டவர் சொன்னதுதான். எனக்கு என்ன யோசனைன்னா, ஆண்டவர் ஏன் முன்வாசல் அனுப்பல? நீ இப்போ முன்வாசல் போக வேண்டாம். ஏன்னா அங்கே யுத்தக்காரர்கள், ஆயிப்பட்டினத்திலே அது தேவனுடைய ஜனங்கள் தானே, யுத்த ஜனங்களா இருப்பாங்க, ரொம்ப பலமா இருப்பாங்க. நீங்க உங்க வியாபாரத்தை அவங்க முன்னாடி மேற்கொள்ள முடியாத அளவு போராட்டம் இருக்கும். அதனால தான் பின்வாசல போச்சோம். எப்போ முதல்ல நெஞ்சு நிமித்தி நின்று பண்ணக்கூடாது, முன்னாடி போய் நின்று அடி வாங்கிடக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஞானமா இருக்கணும். ஆமென். ஆமா, கத்த சொல்ல முசுக்கட்ட பூச்சி வெளியா போன்றாரு, அந்த செடியில போன்ற. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா கத்தருக்கு தான் தெரியும் எங்க பலவீனம்னு. ஆமென். உங்களுக்கு எங்க பலவீனம், அந்த பலவீன வழியை பயன்படுத்தி தான் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவங்க போறாங்க, அற்புதமா செய்கிறாங்க இல்லையா? கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தை என்ன பண்றாங்க? ஃபுல்லாக எல்லாவற்றையும் பிடிச்சி ஆயிப்பட்டினத்தினுடைய ராஜாவை தூக்கில் போடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் நினைக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது ஒன்றுண்டா, என்ன மிஸ்டேக் என்னிடத்துல இருக்கிறது? யோசுவா கிட்ட அவ்வளோ வாக்கு தத்தத்தை கொடுத்தார், அவ்வளோ காரியங்களை சொன்னார். ஆனால் கடைசியில் ஒரு பட்டணத்தில் போய் தோற்று போன ஒரு நிலைமை வந்து விட்டது. தோற்று போன உடனே யோசுவா உடனே என்ன பண்ணிட்டாருங்க? கர்த்தருடைய பாதத்தில் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஃபாஸ்டிங் போட வச்சுட்டார், முகங்குப்புற விழு வச்சுட்டார். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னா, ஒரு வியாபாரம் நல்லா இருக்கணும்னு சொன்னா, ஒரு வேலை நல்லா இருக்கணும்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் தேவனுடைய பாதத்தில் இருக்க பழகணும். அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் எரிகோவை காட்டிலும் ஆயிப்பட்டினத்தை தேவ 30,000, எரிகோ பட்டணத்துக்கு ஒண்ணுமே செய்யல, வெறும் என்ன பண்ணாங்க? பாடி துதிச்சாங்க. அங்க பாடுனா போதும், இங்க சண்டை போட்டால் தான் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் இருக்கு. 6ல் ஒரு வித்தியாசம், 7ல் அங்கே கர்த்தர் பாட சொன்னாரு, இங்கேயும் பாட சொன்னா என்ன பண்ணியிருக்காது? இங்க பதிவிட வைக்கணும், இங்க ஒர்க் பண்ணணும், இங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அங்க பண்ணாதான் நடக்கும். ஆண்டோடைய பிரசன்னத்தில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நம்ம வேலை செய்யணும். ஆண்டவரை நான் செய்கிறேன், கர்த்தரின் கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ கண்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இப்போ யோசுவா புரிஞ்சுக்கிட்டார், இனி ஆண்டவர் சொல்லாம எந்த யுத்தத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. போனா என்னதான்? இதை எந்த மனுஷனையும் நம்புறதா இல்லை என்பதை அறிந்து கொண்டார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.